வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்த அப்போஸ்தலர்களை குறித்து நாம் பார்ப்போம். அவர்கள் வாழ்க்கை ஜெபம் நிறைந்ததாய் இருந்தது. அதனாலே அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆம், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்போஸ்தலர்களைப் போல மிகவும் வைராக்கியமாய் வாழும்போது உங்கள் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.